Welcome to the lecture series of boundary value problems. இன்னைக்கு இந்த வீடியோவில் boundary value problemsலேருந்து type 2 problems பார்க்க போகிறோம். Problems on vibrating string with non-zero initial velocity. இதுதான் type 2. Non-zero initial velocity means velocity will be given in the question. Type 1க்கும் type 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். Type 1ல வந்து displacement function கொடுத்துருப்பாங்க, velocity 0. இதில் பார்த்தீங்கன்னா டைப் 2ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும், வெலாசிட்டி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுதான் டைப் 1க்கும் டைப் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ டைப் 2க்கும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எல்லாமே டைப் 1க்கு மாதிரி சேமாக அதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் y of 0, t equal to 0. செகண்ட் y of l, t equal to 0 for all t greater than 0. ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் வந்து ரெண்டு டைப்புக்குமே சேம் தான். Third condition y of x, 0 equal to 0 for all x in 0, l. Fourth one, dou by dou t of y of x, 0 equal to g of x for all x in 0, l. Third boundary condition, displacement function 0. Fourth boundary condition பாருங்கள், velocity, initial velocity கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டைப் 1ல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து f of xன்னு எடுத்தோம். அதனால தான் இதில் நம்ம இப்போ வந்து g of xன்னு வெலாசிட்டி எடுத்திருக்கோம், இனிஷியல் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு டைப் 1க்கும் டைப் 2க்கோட டிஃப்ரென்ஸ்க்காக தான் இதை நம்ம g of x எடுத்திருக்கோம். நீங்கள் இங்கேயும் f of xன்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. ஸோ இதுதான் டைப் 1 அண்ட் டைப் 2 மெத்தட்ஸு. டைப் 2வும் டைப் 1 மாதிரியே தான் ப்ரொசீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 பவுண்டரி கண்டிஷன் சேமாக தான் இருக்குது. தேர்டில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம 0, அதாவது t equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபோர்த் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் டைப் 2. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். If a string of length L is initially at rest in its equilibrium position and each of its points is given the velocity dou y by dou t at t equal to 0 equal to v0 sin q pi x by L such that 0 less than x less than L. Determine the displacement function y of x, t. இதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டோ பை டோட்டினாலே நமக்கு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை ஒய்யை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி. அதனால் இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டினில் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. அதனால தான் இது என்னது, டைப் 2 ப்ராப்ளம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா டைப் 2ல் வந்துடுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டைப் 1ல் வந்துடும். ப்ரொசீஜர் எல்லாம் சிமிலர் டு த டைப் 1. ஃபஸ்ட்டு 2 பவுண்டரி கண்டிஷன் சேம் டைப் 1 மாதிரியே தான். மீதி 2 பவுண்டரி கண்டிஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுவோம், ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். சொல்யூஷன் பாருங்கள். த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1. அடுத்தது பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர், ஃபஸ்ட்டு கண்டிஷன் y of 0, t equal to 0 for all t greater than 0. Second boundary condition y of l, t equal to 0 for all t greater than 0. Third boundary condition y of x, 0 equal to 0, 0 to L. X lies between 0 to L. Fourth boundary condition, initial velocity dou y of x, 0 by dou t equal to v0 sin q pi x by L, 0 less than x less than L. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேவ் ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்தது பவுண்டரி கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், கரெக்ட் சொல்யூஷன் எழுதுகிறோம், ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ த கரெக்ட் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1 இஸ் y of x, t equal to c1 cos px plus c2 sin px into c3 cos pat plus c4 sin pat. இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2ல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனாக அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் என்ன, அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. பவுண்டரி கண்டிஷன் 1 என்னன்னு பாருங்கள். y of 0, t equal to 0 for all t greater than 0. y of 0, t, அதாவது x equal to 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கிங்க. தட் இஸ் x is equal to 0ன்னு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவேஷன் 2ல். ஸோ ஈக்குவேஷன் 2ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், y of 0, t, ஏன்னா xக்கு பதில் 0 ஈக்குவல் டு c1 cos px, cos 0ஓட வேல்யூ என்ன, 1, c1 into 1, cos 0 வேல்யூ 1, c2 sin px, அந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ இங்கே மட்டும்தான் x இருக்குது. ஸோ c1 into cos 0 வேல்யூ 1, c2 into 0, c1 into 1 plus c2 into 0.
மீதி டேர்ம் பாருங்கள், நெக்ஸ்ட் டேர்மில் வந்து எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். C3 cos PAT + C4 sin PAT ஈக்குவல் டு 0. இதான் நம்மளோட பவுண்டரி கண்டிஷன் 1. அதை ஈக்குவேஷன் 2ல் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கோம்ல, இதில் பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு C1 × 1 C1, C2 0 ஆகிடும், into C3 cos PAT + C4 sin PAT ஈக்குவல் டு 0. AB ஈக்குவல் டு 0னா எய்தர் A ஈக்குவல் டு 0 ஆர் B ஈக்குவல் டு 0. நம்ம ஏற்கனவே டைப் 1ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். C3 cos PAT + C4 sin PAT இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு நல்லா தெரியும். அப்போது எது தான் 0 ஆக இருக்கும்? C1 தான் 0 ஆக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் C1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த C1 ஈக்குவல் டு 0ன்றதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சப்ஸ்டிடியூட் C1 ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 2. இங்கே C3 cos PAT + C4 sin PAT நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ சப்ஸ்டிடியூட் C1 ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ நம்மளோட கரெக்ட் சொல்யூஷனில் போய்ட்டு C1 வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு y of x, t ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு C1 0 ஆகிடுது. அப்போது C1 × cos px 0 ஆகிடும். ஸோ ஒன்லி நமக்கு என்ன கிடைக்கும்? C2 sin px மட்டும்தான் இருக்கும். C1 0 ஆகிடுச்சு. ஸோ y of x, t ஈக்குவல் டு C2 sin px into C3 cos PAT + C4 sin PAT. நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இப்போது இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3ல் தான் நம்ம என்ன செய்யணும்? அடுத்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 2 இன் ஈக்குவேஷன் 3. சரிங்களா? நம்ம எப்போவுமே இதுதான் ப்ரொசீஜர், நம்மளோட ப்ரொசீஜர் டைப் 1லேயும் இதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 2 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல் பவுண்டரி கண்டிஷன் 2 அப்ளை பண்ணோம். பவுண்டரி கண்டிஷன் 2 என்னன்னு பாருங்கள். y of L, t ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் t கிரேட்டர் தென் 0. ஸோ எக்ஸுக்கு வந்து என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? எல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வேணும்னா ப்ராக்கெட்டில் எழுதுங்க. தட் இஸ் புட் x is equal to L in equation 3. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். y of L, t ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸுக்கு எல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y of L, t ஈக்குவல் டு C2 sin PL into எக்ஸுக்கு பதில் L, C3 cos PAT + C4 sin PAT ஈக்குவல் டு 0. இதில் எதுலையுமே என்ன இல்லை? எக்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம sin PL மட்டும்தான் ஈக்குவல் டு 0. இங்கேயும் அதே மாதிரி தான். C3 cos PAT + C4 sin PAT நாட் ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் C1 0ன்னு எடுத்ததால் C2 அகெயின் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எது தான் ஈக்குவல் டு 0 பாசிபிலிட்டி? sin PL மட்டும்தான் ஈக்குவல் டு 0 பாசிபிலிட்டி. சரிங்களா? ஓகே. ஸோ சின்ஸ் C3 cos PAT + C4 sin PAT not equal to 0. அடுத்தது C2 is also not equal to 0. ஏன்னா நம்ம ஆல்ரெடி C1 equal to 0ன்னு எடுத்துட்டோம். அதனால் C2 is also not equal to 0. ஸோ ஒரே ஒரு பாசிபிள் எது தான் 0? sin PL equal to 0. அதுதான் இங்கே பாசிபிலிட்டி. ஸோ which implies sin PL equal to 0. sin என்ன வேல்யூக்கு 0வாக இருக்கும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வேல்யூக்கு sin 0. ஸோ sin n pi equal to 0. ஸோ இதிலேருந்து என்ன நமக்கு கிடைக்குது? PL equal to n piன்னு எழுதலாம். P equal to n pi by Lன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ PL equal to n pi which implies P is equal to n pi by L. ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த Pயோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டிடியூட் P equal to n pi by L in equation 3. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? y of x, t ஈக்குவல் டு C2 Pக்கு தான் நம்ம n pi by L போடுறோம். ஸோ Pxன்றது என்ன ஆகும்? sin n pi x by L into C3 cos n pi at by L plus C4 sin n pi at by L. இது நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனில் தான் பவுண்டரி கண்டிஷன் 3யை நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 3 இன் ஈக்குவேஷன் 4. ஸோ அப் டு ஈக்குவேஷன் 4 வரைக்கும் டைப் 1ல் என்ன போட்டோமோ அதே தான் ப்ரொசீஜர். சரிங்களா? இப்போ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 3 இன் ஈக்குவேஷன் 4. இப்போ பவுண்டரி கண்டிஷன் 3 என்னன்னு பாருங்கள். பவுண்டரி கண்டிஷன் 3 என்ன? y of x, 0. அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? t ஈக்குவல் டு 0ன்னு போடணும். புரியுங்களா? ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிங்க. தட் இஸ்
put t equal to 0 in equation 4. சரிங்களா? ஸோ அதான் நம்மளோட பவுண்டரி கண்டிஷன் 3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு y of x, 0 ஏன்னா டீக்கு என்ன போடுறோம், 0ன்னு போடுறோம். அடுத்தது c2 sin n pi x by l அப்படியே தான் இருக்கும், அதில் டீயே இல்லை. அடுத்தது c3 cos n pi at. சரிங்களா? அப்போ நம்ம டீக்கு 0 போடும்போது cos 0 வேல்யூ 1, ஸோ c3 into 1 வந்துடும் நமக்கு, ப்ளஸ் c4 into sin 0 c4 into 0 equal to what, equal to 0. ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம் c2 sin n pi x by l into c3 equal to 0. சரிங்களா? which is equal to c2 c3 sin n pi x by l equal to 0. இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே c2 not equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். sin n pi x by l is not equal to 0 ஏன்னா which is defined for all x, அதுவும் not equal to 0. அப்போ ஒரே பாசிபிலிட்டி c3 equal to 0, அதுதான் இங்கே இருக்க பாசிபிலிட்டி. ஸோ நமக்கு இந்த பவுண்டரி கண்டிஷன் 3 அப்ளை பண்ணுறதால கிடைக்கிற ஆன்சர் என்ன, c3 equal to 0. ஸோ substitute c3 equal to 0 in equation 4. So apply substitute c3 equal to 0 in equation 4. So left hand side y of x, t equal to c2 sin n pi x by l, அது அப்படியே தான் வரணும். c3 இருக்க இடம் மட்டும்தான் நமக்கு 0ன்னு மாறப்போகுது. ஸோ c2 sin n pi x by l into c3 0 plus c4 sin n pi at by l. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், c2 c4 ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், which is equal to c2 c4 sin n pi x by l into sin n pi at by l. இங்கே c2ன்றதும் கான்ஸ்டன்ட் தான், c4ன்றதும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், டேக் cn equal to c2 c4 instead of writing c2 c4 நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், cnன்னு எழுதிக்கலாம் ஒரே டைமாக. therefore displacement function y of x, t equal to cn sin n pi x by l into sin n pi at by l. இப்போ பாருங்கள், நம்ம என்ன எழுதணும்னா அந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதும் இல்லைங்களா, ஸோ அதை எழுதணும். therefore by superposition principle the most general solution is, அப்படி எழுதும்போது நம்ம என்ன செய்வோம், ஜென்ரல் கேஸ் கொண்டு போகிறோம். ஸோ y of x, t equal to sigma n equal to 1 to infinity கொண்டு வருவோம். சரிங்களா? அதுதான் நம்மளோட லாஸ்ட் கண்டிஷனுக்கு முன்னாடி ஸ்டெப். ஸோ த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் y of x, t equal to sigma n equal to 1 to infinity cn sin n pi x by l into sin n pi at by l. நம்ம இதை ஈக்குவேஷன் 5 நம்பர் கொடுக்கலாம். இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண போகிறோம். பவுண்டரி கண்டிஷன் 4 என்னென்னா நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்யணும், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ தான் நம்மளால் பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண முடியும். ஸோ பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் 5 நம்ம என்ன செய்யணும், பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 5 partially with respect to t. ஏன்னா boundary condition 4 என்னன்னு பாருங்கள், dou by dou t of y of x, 0. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதை partial derivative பண்ணணும். அப்போ தான் நம்மளோட boundary condition 4 அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன செய்யணும், differentiate equation 5 partially with respect to t. t-யை பொறுத்து ஈக்குவேஷன் 5-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எப்படி, பார்ஷியலாக தான். ஸோ dou by dou t of y of x, t, அதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? dou by dou t y of x, t equal to sigma n equal to 1 to infinity cn sin n pi x by l. இதில் எந்த டீயும் இல்லை, ஸோ அந்த டேர்ம் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஏன்னா sin n pi atன்னு இருக்குது. ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வர்றது காஸ். ஸோ காஸ் n pi at by l இன்ட்டு டீயை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இன்ட்டு என்ன வரும், n pi a by l. இது நம்மளோட நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ நீங்கள் பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குது, dou by dou t இருக்குது. ஸோ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 4 இன் ஈக்குவேஷன் 6. சரிங்களா? இப்போ நம்ம பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ணுவோம். 4 என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். 4 என்னென்னா dou by dou t of y of x, 0 equal to function.
சரிங்களா, அதாவது t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டோ பை டி ஆஃப் y of x, 0 ஈக்குவல் டு tக்கு தான் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா, t ஈக்குவல் டு 0 அதான் பவுண்டரி கண்டிஷன் 4 ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிங்க. தட் இஸ் t ஈக்குவல் டு 0. ஸோ டோ பை டி ஆஃப் y of x, 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரணும், டோ பை டி ஆஃப் y of x, 0 ஈக்குவல் டு t இருக்க இடத்துல மட்டும் 0. சிக்மா n ஈக்குவல் டு 1 to infinity cn sin n by x by l into tக்கு 0. அப்போ என்ன ஆகும், cos 0 வேல்யூ 1ன்னு வந்துடும். ஸோ 1 into n by a by l into g of x. ஓகே, ஸோ which is equal to g of x. நம்ம இங்கே g of x என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, g of x என்னன்னு. g of x தான் அவங்க கொடுத்துருக்க இனிஷியல் வெலாசிட்டி. g of x is equal to v0 sin q pi x by l. g of x தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் f of xன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ v0 sin q pi x by l. உங்களுக்கு sin q பார்த்தோன்னே ஞாபகம் வரணும், இதே மாதிரி நம்ம டைப் ஒன்லேயும் ஒரு சம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சிக்மா n ஈக்குவல் டு 1 to infinity cn sin n by x by l into n by a by l ஈக்குவல் டு வாட், v0 sin q pi x by l. ஓகே, sin cube xக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம் நம்ம. sin cube x என்ன, 3 sin x minus sin 3x by 4. அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன செய்யலாம், நம்ம ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ sin cube x பார்த்தோன்னே நீங்கள் இந்த சம்மை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. அதனால் என்ன செய்கிறோம், sin cube xக்கு ஃபார்முலா போட்டுட்டு ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம், கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ சிக்மா n ஈக்குவல் டு 1 to infinity cn n by a by l into sin n by x by l. அதுக்கு என்ன ஃபார்முலா, sin cube ஃபார்முலா. 3 sin x minus sin 3x by 4. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதில் இங்கே pi x by lன்னு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிங்க. தட் இஸ் சிக்மா n ஈக்குவல் டு 1 to infinity cn n by a by l into sin n pi x by l equal to 3 sin x 3 sin pi x by l. xக்கு பதில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, pi x by l minus sin 3 pi x by l whole divided by 4 into v0. சரிங்களா, அந்த sin cube xக்கு பதில் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம என்ன செய்யலாம், எண்ணுக்கு வேல்யூஸ் கொடுத்துடலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் sin pi x by l இருக்குது, 3 pi x by l இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n pi x by lன்னு இருக்குது. ஸோ நம்ம எண்ணுக்கு வேல்யூஸ் கொடுக்கும்போது அதே pi x by l வந்துடும், 3 pi x by l வந்துடும். ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 கொடுங்க. அப்போது c1 pi a by l n ஈக்குவல் டு 1. ஸோ c1 into pi a by l into sin pi x by l n-க்கு 1. அடுத்தது என்ன, n-க்கு 2. ஸோ c2 2 pi a by l 2 pi a by l into sin 2 pi x by l plus அடுத்தது 3, n-க்கு 3 போட்டிங்கன்னா c3 3 pi a by l into sin 3 pi x by l plus etc. plus ஏன்னா அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, v0 3 sin pi x by l minus sin 3 pi x by l whole divided by 4. இப்போ பாருங்கள், ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமே ஈக்குவலாக இருக்குது டேர்ம்ஸு. ஸோ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன பாருங்கள், லெஃப்ட்டில் sin pi x by l, ரைட்லேயும் நமக்கு sin pi x by l இருக்குது. ஸோ ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பார்ப்போம், ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுங்க, c1 pi a by l, அதுதான் sin pi x by l-ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 3 v0 by 4.
sin pi x by Lக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 3v0/4 அதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு எதோட வேல்யூ தேவை? சிஎனோட ஆன்சர் தேவை. ஸோ சிஎன் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3v0L ஹோல் டிவைடட் பை 4πa. இதுதான் நம்மளோட C1ஓட ஆன்சர். அடுத்தது C2 பாருங்கள் sin 2πx by L என்ற டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் இருக்குது. அப்போது நமக்கு செகண்ட் கோஎஃபிஷியன்ட் அதாவது C2ஓட ஆன்சர் என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். அடுத்தது C3 தேர்ட் பாருங்கள் C3 3πa by L sin 3πx by Lோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ரைட்டில் என்ன இருக்குது? -v0/4 அதான் இருக்குது. ஸோ நமக்கு C3ஓட ஆன்சர் தான் தேவைப்படுது. ஸோ which implies -v0/4 which implies C3 equal to cross multiply பண்ணுங்கள் -v0L divided by 4 3s are 12πa. ஸோ இதுதான் நம்மளோட C3ஓட ஆன்சர். இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன C4 C5லாம் தேவை கிடையாது. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடோட டேர்ம் பாருங்கள் sin 3πx by L வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. 4πxோ 5πxலாம் இல்லை. அதனால தான் நம்ம அடுத்த C4 C5க்கெலாம் போகலை. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். C1ஓட ஆன்சர் 3v0L by 4πa sin πx by L into sin πat by L. C2 ஆன்சர் 0. அடுத்து C3ஓட ஆன்சர் -v0L by 12πa sin 3πx by L into sin 3πat by L. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.